மண்டே மார்னிங் இன்றைக்கி டே ரொம்பவே பக்தியோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் சாதத்துக்கு தண்ணியும், இன்னொரு அடுப்பில் குட்டிங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுடு தண்ணி வந்து கற்பூரவள்ளி இலை போட்டு கொதிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு புளிக்குழம்பு தான், ஆனால் எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். புளி எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அது 40% நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அண்ட் பேலன்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஈவன் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காயில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா லைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி.